உதயம் மக்கள் பன்னூல் விளக்கம் செய்து திறனாக உங்களுக்கால் செலுத்தி அழைக்கும் ஞானமான நடராஜ பெருமானுடைய கருவினாரை முற்றாண்டுகளுக்கு பேராக பெருமதற்கு பிறந்தவர்களுடைய இந்த உறவர்கள் இவர்கள் அனைவருக்கும் ஒரு பாந்தவன். ஐம்பத்தி மூணாவது பாடம். ரெண்டு வகுப்புல கொஞ்சம் பார்க்கணும். இடையில 2 வாரங்கள் இடைவெளி விட்டதுனால ஞான ஒழுக்கத்தை பற்றிய ஒரு தொடர்ச்சி. சமயாச்சார சீலங்கள் எல்லாம் ஞானிக்கு தேவையா தேவையில்லையா என்பதை பற்றி ஆராய்கிறார். தேவையா தேவையில்லையா என்பது ஞானி அறிந்து கொள்ளுதல் அல்ல, தானே கடல்கள் தான் சமயாச்சாரங்கள். அதைத்தான் சொல்லிட்டு வராரு. இந்த பாட்டுல முதல் பாட்டுல பாருங்க 52ல சமயாச்சார சங்கற்ப விகற்பம் அமையாதான் புற ஆச்சாரமானதும் அமையாதாரம் விடாது விரிவாழ்ப்பதும் அமையாதோடாய் விடுதல் ஆச்சாரணி. அமையாதோடாய் என்பது தேவியை அழைக்கிற வார்த்தை. சமய ஆச்சார சங்கற்ப விகற்பம். சமய ஆச்சாரத்தை பற்றி சங்கற்பம்னா நினைக்கிறது. சமயாச்சாரத்தை நான் எடுத்துக் கொள்வதா இல்லையா அப்படின்லாம் சங்கல்பிக்கிறது, அல்ல விகல்பிக்கிறது. எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது, இல்லை கேவலம் அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் சங்கற்ப விகல்பம். சங்கற்பம் என்பது வேணுமா வேண்டாமா என்று யோசிக்கிறது. அப்புறம் விகற்பம், எனக்கு வேண்டும் அல்லது வேண்டாம் என்று முடிவு கட்டுறது. இந்த சங்கற்ப விகற்பம் அமையாதான குலாச்சாரம், மிகவும் இன்றியமையாததாகிய குலாச்சாரங்கள், பிறந்த புரட்சிக்கேற்ற ஒழுக்கம். இமையாதாரம் விடாத இல்வாழ்க்கை, தேவர்களும் கூட விடாத இல்வாழ்க்கை. தேவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? இந்திரன், இந்திரனுடைய மனம் இந்திரன், அழியவனுக்கு ஒரு பிள்ளை செயல்தான், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் உண்டு. இமையாதாரம் இமையோர்களாகிய தேவர்களும் விடாத இல்வாழ்க்கை. இவைகளெல்லாம் விடுதல் ஆச்சாரம். விடுதல் தான் ஞானியினுடைய ஒழுக்கம். ஞானிக்கு சமயாச்சார சீலம் கிடையாது, குலாச்சாரம் கிடையாது, இல்வாழ்க்கை என்ற கட்டாயம் எல்லாம் இல்லை. இந்த பாட்டில் உங்களுக்கு விடுதல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஞானி தானாக விடுதல் அல்ல என்பதை நாம் இங்கே ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அவைகளெல்லாம் விடுதல், ஞானியை விட்டு விட்டு போய் விடுதல். இரண்டால் சங்கற்ப விகற்பமே கூடாதுன்றார். வேணுமா வேண்டாமா என்று யோசிக்கிறது கூட அவனுக்கு இல்லை. அவன் வேணும் வேண்டாம்ன்றத அவன் சங்கற்ப விகற்பம் பண்ணினாத்தான் அவன் நான் விட்டுவிடலாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவான். அந்த மாதிரி எல்லாம் அவன் தீர்மானம் பண்ணி முடிவு பண்ணா அது அவன் ஞானியாக கருதப்பட மாட்டான். இது நம்ம சித்தியார சொல்லும் பொழுது அது குறைந்துகின்றவன் கைப்பொருள் போல போகும். பூஜையெல்லாம் செய்து கொண்டு இருப்பான். அவன் ஞானி ஆகிட்டான்னா அந்த மாதிரி தினந்தோறும்
கிடையாதுன்னா ஞானி வந்து எனக்கு பூஜை தேவையில்லைன்னு அவனா வர்றது இல்லை. அதுவே கலந்துடும். அதுக்கு மேல நம்ம பிரம்ம ஞானத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வேறொன்றை நினைக்கிறதுக்கு அது வாய்ப்பு கிடையாது. பொதுவாக மனசுல வேற ஒண்ணு வந்து கொடுத்தோம்னா அது வேறொரு விஷயத்துக்கு அது இடம் கொடுக்காது. அது நினைச்சு கொண்டிருக்கிற விஷயத்தை புட்டுட்டு வந்தாதான் இடம் கொடுக்கும். ஒருத்தரை பார்க்கணும் நீங்க போனீங்கன்னா கூட அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற போது அவங்க எதிரிலேயே நீங்க இருந்தா கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் வந்து ஒரு 5 நிமிடம் ஆகுது, நீங்க வேற ஏதோ சிந்தனையில் இருந்துட்டீங்க, அதனால என்னை கவனிக்கல அப்படின்னு. ஏன்னா மனம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அதில் போட்டுட்டோம்னா அது அப்படியே வச்சது. சுருக்கமா சொன்னா நிறைந்திருந்ததோ பொருள்களும் புரிதற்கு இழந்தராது போல இடையனார் கடவுள் அப்படி இருக்கார். நிறைந்திருக்கின்ற ஒரு பாத்திரம் வேறொரு விஷயத்துக்கு இடம் கொடுத்தார். அந்த நிறைந்திருந்ததை நீங்க காலி பண்ணாலும் வேற ஒன்றுக்கு இடம் கிடைக்கும். ஞானியுடைய உள்ளத்துல பிரம்ம சாட்சாத்காரம் எப்பொழுதும் இருக்கிறது. அந்த பிரம்ம சாட்சாத்காரத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது மற்ற விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ அவருக்கு மனசுல வாய்ப்பு இருக்காது. ஞானிகளை பார்க்கிறாங்க. பிரம்மஞானிகளா இருக்கக்கூடியவர்கள், அத்தீனிகளா இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, சித்தாந்த நிலையில இருக்கக்கூடியவர்களையும் ஞானிகளா இருக்கிறவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதே கிருஷ்ணபுர தேசியர்களாக திருவாரூர் ஆலயத்தில் உணவுச்சாயமூர்த்தி அவருக்கு வந்து பட்டம் கொடுத்தார். அதனால் அவர் வந்து ஜீவைத்திய வளர்க்கிற உட்காந்துட்டார். அவர் பட்டத்தையும் மடாதிபதி பதவியையும் பற்றி எதையுமே நினைக்கிறார், எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணினாரு, இவர் சமாதியில உட்கார்ந்து உணவுச்சுவாயை எழுந்து வந்து அடுத்தபடி வேறத்தில் அழைச்சி அவரை மடாதிபதி நிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்து விட்டு திருப்பி சமாதிக்கு போனார். அந்த காலத்தில் இருந்தவங்க அவங்க ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு ஆரம்ப நிலையிலேயே அவங்களுடைய பயிற்சியினாலே சரீரியா விவகாரங்களை வச்சு ஞானவாதத்தில் உயர்ந்த எல்லையை சொல்றாங்க. நாம பார்த்த காலத்தில் ரமண மகர்ஷிகள் இவர்களெல்லாம் பூஜையா பண்றாங்க. அவங்க அந்த பிரம்ம சாட்சாத்காரம் இருக்கிறபடினால அவங்களுக்கு வேற எது சிந்தனையும் வேணும் வேண்டாம் அப்படின்றது ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட உட்பாடுதான் தானாக அவைகளெல்லாம் அவர்களை விட்டு போகின்றன. அதுதான் இதோட விடுதல் ஆசாரமே என்றால் விடுதல் அவைகள் அவனை விடுதல் ஆசாரம். இவன் போய் விடுதல் அல்ல. இவன் விடுதல்னா அப்ப அவருக்கு சங்கல்ப கர்மம் வேணும். அப்படி நினைக்கிறான்னா நம்ம மனசு வந்து கொஞ்சம் காலியா இருக்கு, மற்ற உலக விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஈடுபட்டு பரிசீலனை பண்றதுன்னு அர்த்தமாயிடும். அதனால சொன்னார் சங்கல்பம் என்றால் நினைத்தல். எல்லா விஷயங்களுக்கும் சங்கல்பம் இல்லாத ஆரம்ப நான் இதை செய்ய விரும்புகிறேன், இதற்காக இதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுவதுதான் சங்கல்பம். விகல்பம் என்பது வேண்டாமா வேணுமான்றதை பற்றி விசாரிக்கிறது. இந்த ரெண்டும் வருதுன்னு சொன்னா அப்ப மனம் வந்து அதை தயார் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். மனசு வேறுள்ள இருந்து ஈடுபடுகிற போது அந்த மாதிரி எதையும் தயார் பண்றதுக்கு மனசுல இடம் கிடையாது. அந்த தொடர்ச்சியிலே ஞானியுடைய ஒழுக்கத்தை இங்கே திரும்பவும் நாம் கொடுக்கிறார்கள். பல்வகைய சித்திகளும் பாதாளத்தில் செலவு எல்லையிலா இன்பமாம் முக்தி பெற எண்ணும் அவன் அல்லல் தரும் சிற்றின்பம் அடைய அவா ஒழியும். எல்லையிலா இன்பமாம் முக்தி பெற எண்ணுவோம். ஒரு வரையை சொல்ல முடியாத இன்பம்னார். அதனால்தான் இது வந்து சிற்றின்பம் என்ற பெயரை தனியா வச்சு
வருங்காலம் குறைந்து போகின்ற இன்பம். எல்லாருக்கும் உரியதும் அல்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் உரியது. ஒரு சிலருக்கும் ஒரு கால அளவில் இருந்து அழிந்து போகக்கூடியது. அதனால அதுக்கு சிறுமை இன்பம் என்று அந்த பெயரை வச்சிருக்கணும். இந்த சிறுமை இன்பம் என்றால் காமம் காரணமாக இருக்கின்றது என்று மாத்திரம் சொல்லுங்க. உலகத்தில் எதை அனுபவித்தால் அன்பொருள்களால் கூறப்படும் இன்பங்கள் அனைத்தும் சிறுமை இன்பம் தான். நாம் சாப்பிடுறது, இசை கேட்பது, நல்ல வாசனையை உணர்வது, இதெல்லாம் கூட இசை கேட்டு அது ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுதான் சிற்றின்பம் அப்படின்னு. சுவையுடைய உலோசி நாட்டம் என்கின்ற ஐந்தினுடைய வகையாக அனுபவிக்கக்கூடியது எல்லாமே சிற்றின்பம். கண்ணால் வாங்குறதுன்னா காட்சி பிரமாணம் இல்லை. ஐம்பதுகளால் இருக்கிறது எல்லாமே காட்சி பிரமாணம் தான் உங்களுக்கு. காட்சி பிரமாணம் என்பது அனுபவத்தால் அறிகின்றது நேரம். எல்லாத்தையும் நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாசனையை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும், அது மூக்கால தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அது மூக்கால பார்க்கறது பிரத்யட்ச பிரமாணம் தான் அர்த்தம். கண்ணால் பார்க்கிறது தானே காட்சியா இருந்தால் தானே அதை காட்சி அளவுன்னு நீங்கள் சொல்லலாம். காட்சி அளவை என்பது பொறிகளுக்கு இலக்காகும் அளவு. அது 5 பொறிகளுக்கும் இலக்காக கூடிய எல்லாம் காட்சி அளவு. அதனால நீங்க சொல்றாரு பல்கலை சித்திகளும் மாணிக்காசுகள் இந்த திருப்படையாட்சியில கடைசியில் சொல்றாரு இல்லையா, வெண்ணில் யாகிய சித்திகள் வந்தென எய்துவதாகாது. இறைவனிடத்தில் ஈடுபாடு உண்டானால் முதல்ல அவனுக்கு என்ன பண்றது, ஒரு சித்திகளெல்லாம் கிடைக்கிறது. சித்திகளை பிடிச்ச உடனே தன்னை பரிமிதமாக வெளியில காண்பித்துக் கொண்டு அகங்கரித்து விடலாம். அவ்வளவுதான். பாம்பாவில காட்டி கீழே இறங்கணும் பாருங்க மரண படத்துல, அந்த மாதிரி கதையை ஆயிடும். கடைசி திருப்புக்கு முன்னாலதான் அது கிடைக்கிறது. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் என்னை அடையும் அல்லவா. முக்திக்கு முன்னுடைய திருவடியை தேடி நாம் புறப்பட்டு விட்டால், அந்த சாதனையில நான் இறங்கி விட்டால் எனக்கு என்ன பண்ணும், வெண்ணில் யாரு சித்திகள் என எய்துவிடும். எய்துவதாகாது அப்படின்னா அது கேட்கிற மாதிரி சொல்றார். எனக்கு அல்லவா இன்னொரு பாருங்க எய்து விடுது, அது ஆகாது. அது ஞானிகள் அதை பொருட்படுத்துவதில்லை. ஞானிகளாக செய்ய முடியும். அப்பன்னா சுவாமிகள் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு வேதாந்தி அருந்துறையவர், ஞானத்துறை. அவர் ஒரு முறை எங்க வீட்டில் இருந்திருக்கிறார். அப்ப அவர் சென்னையில இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க எல்லாரும். அகிலத்துல எங்க வீட்டுல இருந்திருக்கிறார், அப்ப சென்னையில இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு தவிர அவருக்கு ஒன்றும் சொல்லுவோம். அவங்க அதை பொருட்படுத்துறது இல்லை. அதனால அது முடியும். கடவுள் அன்பளிக்கு ஏதோ ஒரு நிலையில அங்க வந்திருக்காரு. அவரோட அங்க பேசியிருக்காரு, எல்லாம் செய்திருக்கிறாரு. அது அவரும் சொல்றாங்க. இதெல்லாம் ஞானிகளுக்கு அதெல்லாம் நடக்கும். ஆனா அதனால அவரோட ஒரு பெருமிதமோ அந்த உணர்ச்சியோ இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளோ கிடையாது. பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது நாயன்மார்கள் இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிற பொழுது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மால் கட்டி கொண்டுகிறார்களா, நல்லவா செய்யும். அவர் திங்களூர்ல போய் அப்பூதியுடைய மகனை பாம்பு கடித்து இருந்து நிற்கிறார். இறந்த மகன் உயிரை விட்டு எழுதுறான். இந்த மாதிரி அற்புதத்தை செய்த உடனே அதை கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறதுக்கு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க. நான் அல்லவா இந்த மாதிரி அற்புதத்தை செய்ய முடிஞ்சது. அதுவும் கிடையாது. சகஜமான ஒரு விஷயம் போல அவர்கள் மேலே போய் கொண்டு இருக்கிறார். என்ன அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக
அது படல. ஏன்னா எழுநூறு திருவுருளுக்கு முன்னாலே இதெல்லாம் எம்மாத்திரம் இது நினைக்கிறாங்க. ஜும்பா மீன் தோட்டத்தை பொறுத்தவரை கண்கள் கருடை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டாங்க. மற்றவர்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த எலும்பு இவ்வளவு அழகான பெண்ணாக கொண்டு இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இறைவனுடைய கருணை வெள்ளம், அந்த அருள் இது சாதாரண விஷயம். அந்த அருளுக்கு முன்னாலே இது ஒரு தூசு மாதிரி தான். அதுதான் அவர்களுக்கு அந்த பொறுப்பே கிடையாது. ஞானிகள் இப்படிப்பட்ட சித்திகளையே பொருட்படுத்துறது இல்லைன்னா அவர்களுக்கு வேறு எந்த ஆசை இருக்கும்? அதுதான் சொல்றாரு. பல்வகை சித்திகளும் பாதாளத்தில் சிரமம் வீடுலகங்களிலே போய் வருவதும் சொல்லறிய பொருள் முழுதும் சோறாமல் பெற்றிடினும் வார்த்தையால் சொல்ல முடியாததாகிய பொருள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எது எப்பொழுது வேணுமோ அப்பொழுது பெற்றால் இல்லை சித்திகளால நடக்கிற காலம். சித்திகள் அதெல்லாத்தையும் செய்கிறவர்களெல்லாம் காலத்தில் கூட இருந்திருக்கிறார்கள். 2010 சாமியார் இருந்தார். மதுரை கும்பாபிஷேகம் இருக்கும்போது போனார். முதல் கும்பாபிஷேகம் நடந்த போது இந்த கும்பலுக்குள்ளே எப்படியாவது போகணும்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன். வீட்டியார் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ அப்படின்னார், ஒரு பெரிய கண்டமாக அதை எடுத்து அவர் கழுத்தில் கொடுத்தார். இந்த மாதிரி சித்து விளையாட்டையெல்லாம் செய்யணும். அது கிடைச்ச உடனே அந்த சித்து கையில் கிடைச்ச உடனே அதை விளையாடி பார்த்து தங்களை பெருமிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு வரும். திடீர்னு பிள்ளையார் வர வச்சு கொடுப்பாரு, வேற அவரவர்களுக்கு ஒரு இது இன்னும் வச்சு கொடுப்பாரு. என்னுடைய தாயாருடைய மாமா அந்த காலத்தில் திருப்பதி லட்டு வேணும்னா வீட்டில் உள்ளபடி வர வச்சுருக்கோம். அது புதிய சேவையை வாங்கி ரோட்டில் போட்டு 5 நிமிடம் உட்காந்துருக்கோம். லட்டு வரும். அது மாதிரி பையன் பஞ்சாமிரம் வேணுமா அந்த இடத்துல உட்காந்துருக்க இடத்துல அவர் தேரண்டூர் பக்கத்தில் அதே வரணும். அதான் அந்த ஊரில் தான் இருக்கார் மாமா. அம்மா வீடு இது தேரண்டூர். அதனால இவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஊரில் அறைய ஒருத்தர் இருந்தார் மாமா. அப்புறம் இந்த மாதிரி மாமா மட்டும் தான் வளர்ந்தாங்க இருக்கு கல்யாணத்துக்கு முன்னால். அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு சித்துக்கள் எல்லாம் இந்த சித்துக்களை தனக்கு செய்கின்ற அந்த தேவதைகளை திருப்திப்படுத்தணும். அதுவே இருக்க ஒரு விஷயம் இதான் சொல்றாரு. எல்லையிலா சொல்லறிய பொருள் முழுதும் சோறாமல் விட்டுடணும். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எது எப்படியோ அதை அப்படியே பெற்றாலும் கூட அல்லல் சிற்றின்பம் துன்பத்தை தரக்கூடிய சிற்றின்பம் அடைய முழுவதும் அவா உரிவம் ஆசையை நீக்கி விடுவோம். ஏனென்றால் இது அல்லல் தரும் சிற்றின்பம். நாம் நினைக்கிறோம் அதை இன்பம்னு நினைக்கிறோம், அது முடிஞ்ச உடனே துன்பம் வரும். அது என்ன எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறதல்ல. அதனால அது ஒரு அளவு இருக்கும். அது இழப்பதே ஒரு துன்பம் தானே. அதுக்கப்புறம் அதனால் வேற என்ன துன்பம் வருகிறது, அப்புறம் வேற சொல்லுங்க. அதுதான் அல்லல் தரும் சிற்றின்பம். அல்லல் என்கிற துன்பம் எப்படின்னா அலக்கழிக்கிற துன்பம். ஆசை காட்சி மோசம் பண்றதுன்ற பாருங்க, இந்த மாதிரி துன்பங்களுக்கு அல்லல்னு பேசுறோம். திடீர்னு நடுவில் வந்தா அதுக்கு இடுக்கண்ணு பேரு. அந்த துன்பத்துக்கு சந்திரன் நுழையிறது நல்லபடியா என்ன நடந்ததுன்னு போகும்போது டபால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து சேரும். அது இடுக்கண். அதுதான் சொல்ற இடுக்கண் வருங்கால் நடுக. இது அல்லல். அல்லல் என் செய்யும், அருந்தினை என் செய்யும். திருமுறையில அலக்கழித்து தொல்லப்படுத்துறது. துன்பம் பிடித்து ஆட்டுகிறதுன்றான் பாருங்க, அந்த மாதிரி நிலை விடாது, பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். அல்லல் தரும் சிற்றின்பம் அடைய முழுவதும் அவா ஆசைப்படுதலை ஒழிவான். யாரே? எல்லையிலா இன்பமாம் முக்தி பெற என்பது. அளவு விடாத இன்பமாகிய
முக்தியை அடைய வேண்டும் என்ற அந்த ஞான தியானத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற ஞானவன் சித்திகளும் பாதாளத்தில் செலவும் சோறாமல் சுற்றுடையும் இதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலையாக வந்துவிட்டாலும் கூட அவன் சுத்தமா எதையும் விரும்ப மாட்டான். இதுதான் அவனுடைய நிலை. ஆகவே அவனா விடல, அவனுடைய மனம் அவைகளிலே ஈடுபடாது அப்படின்றார். பார்த்த சித்தி முதலியவற்றால் உண்டாகும் இன்பம் நிலைவேறின்றி அழிந்து பின் துன்பத்தை தருதற்கு ஏதுவாமாதலின் சித்தியினால முதல்ல வருகிற இன்பம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னு சொன்னா அவனை வேறு வழியான தவறுகளிலே பூட்டிவிடும். அது பல தொல்லைகளை அவனுக்கு வேறு உண்டும். அதான் அல்லல் தரும் என்று நாம் சொல்றோம். இன்பம் போல காண்பித்து அது துன்பத்தை அதிகமாக உண்டாக்கிவிடக்கூடியது. துன்பத்தை தருவதற்கு ஏதுவாமாதலின் அக்கருத்து தோன்ற அல்லல் தரும் என்பது பெயரற்றுமாள் என்று சிற்றின்பம் என்கின்ற பெயரை கொண்டது. ஏழு பெயர் எழுதியிருக்கார். ஏனென்றால் அந்த அல்லல் எதனால் உண்டாகிறது? அந்த சிற்றின்பத்தால் உண்டாகிறது. சிற்றின்பம் என்பது முடிவு, அது காரண பெயர். இந்த அல்லல் வருவதற்கு காரணமே அந்த சிற்றின்பம் தான். அதனாலே ஏழு பெயர் என்று அதுக்கு விளக்கம் சொல்றார். அட்டமா சித்தி முதல் அனைத்துள்ள வேறுகளும் ஏது பெயர் தான் சார். ஏதுன்னா ஏதுன்னா காரணம். சித்தாந்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மேற்கோள் எடுத்து ஏது எடுத்துக்காட்டு உபநயம் நிகமனம் என்ற அஞ்சு சொல்லித்தான் மூணுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் முடிப்பாங்க. ஏதுக்களால் எடுக்க முடியாது. அது மேற்கோள் என்பது தான் கொண்ட கொள்கை, தன்னுடைய பூர்வபட்சம். அதாவது என்னுடைய கருத்து இது, அந்த கருத்துக்கு என்ன காரணம், அதான் ஏதுன்னு வரும். அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுவார்கள். அந்த உதாரணத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு உவமை வரும். அதனுடைய எதிர்ப்புறல்ல வேற ஒன்று, அதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்துக்கு ஒன்று முடிவு கட்டுவார். இதைத்தான் சொல்றது. அதில் மேற்கோள், வேறு, எடுத்துக்காட்டு, உபநயம், நிகமனம் சொல்வார். ஒரு அதிகரணம்னா இதெல்லாம் வரும். பாஷ்யத்தில் அந்த முறையில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சொல்லிக்கொண்டே வந்து காரணகாரியங்களுக்கும் ஏதுங்கிறது காரணம். என்ன காரணத்தினால இந்த பூர்வபட்சத்தை நீங்கள் விவாதிக்கிறீங்க, உங்கள் கொள்கைக்கு என்ன காரணம்? அதான் சொல்றார். அட்டமா சித்தி முதல் அனைத்துள்ள வேறுகளும் கட்டமாம் கதிர்கள் தரும் பரகதி காணக்கூடா மட்டுளம் ஆலையாய் வியாபகமாய் அறிவாகி கிட்டலாக முக்தி மற்ற இவற்றால் கிடையாது. அதே செய்திதான் அத்திரிய ஒரு விதமாக. அட்டமா சித்தி முதல் அனைத்துள்ள வேறுகள் 8 விதமான சித்திகள். அது சிறியை பெரியதாக்குறது, தூரத்தில் இருக்கிறது, நெருக்கத்தில் இருக்கிறது, நெருக்கத்தில் தூரத்தில் போய் சொல்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழிமா, மகிமா, லகிமா, கிரிமா அப்படின்னு அந்த ஒரு 8 சித்திகள். இந்த அட்டமா சித்தி முதல் அனைத்துள்ள வேறுகளும் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தாலும் அவைகளெல்லாம் என்ன பண்ணும்? கட்டமாம் கதிகள் தரும். ரொம்ப கஷ்டமான கதிகளை தரும். கஷ்டம் என்பது வடமொழி சொல்லை தமிழ்படுத்தி எழுதி கொண்டார்கள். கஷ்டம்
தமிழில் கட்டம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த கட்டத்தை குறிக்கிறதோடு இல்லை, இன்னொரு ஊர்லேயும் வரும். மலத்தை குறிக்கிற வார்த்தை. கோயில் நீங்கை வாய்களில் கிடக்க வாய்த்தது என்று நாய் கட்டம் எடுத்தும். கரவணமாண்டியனை பற்றிய திருவண்ணாமலை மும்மணி கோயில் பார்த்து அதை எழுதாரு. அது எப்படிப்பட்ட செருத்து உடைகள். நாய் வந்து கோயிலில் கழிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ அவர் பாண்டியர் வந்து திருக்கோயிலில் சிவபெருமானுடைய இடத்துல கிடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது என்று சொல்லி அதை அவர் கையால் எடுத்து வெளியே கொண்டு போட்டார். கோயில் நீசை வாய்களில் கிடப்ப வாய்த்தது என்று நாய் கட்டம் எடுத்து. அவருக்கு சிவபெருமானிடத்தில் இருந்த ஈடுபாடு ரொம்ப அதிகம். அது சொல்லுகிறதுக்கு ஒரு பெரிய பாடல் இருக்கிறது. இந்த கட்டம் வந்து ரொம்ப கஷ்டம். அது கட்டமாங்கதிகள் சொல்லுங்க. கதி என்று சொன்னால் பிறப்பு. தேவராய் பிறத்தல், மனிதராய் பிறத்தல், நரகராய் பிறத்தல், விலங்காய் பிறத்தல். தேவகதி, மக்கள் கதி, விலங்கு கதி, நரக கதி. 4 கதிகள். விலங்குன்னு சொல்றதுல எல்லாத்தையும் கழிவிடலாம். மனிதன் எல்லாத்தையும் அதை கழிவிடும். இன்னும் தேவர்களாகவும் நரகர்களாகவும் பிறக்கிற பொழுது அதுக்கு தகுந்தபடி யோனி மாறும் உடம்பு. மனிதர்களாக விலங்குகளாக இருக்கிற பொழுது பூத பௌதிகமாகிய உடம்பு கிடைக்கிறது. தேவர்களாக இருந்தால் அப்படி இருக்காது. ஏனென்றால் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உடம்பு இருக்கணும் இல்லையா? இதுதான் யாதனா சரீரம் என்று இருக்கு பேர் சொல்றார். இது பூத சரீரம், யாதனா சரீரம். இவருக்கு போனா கூட போலீஸ்காரன் உடைய கொடுத்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் அவற்றும் ஒரு டீ வாங்கி கொடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு திரும்பி இருப்பான். ஒரேடி அடிக்கிறதுனால போயிடுவாங்க. தாங்க அதே மாதிரிதான் நரகலோகத்துக்கு போய் இந்த உயிரானது அங்கே ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்குற தண்டனையை அனுபவிக்கணும். அதுக்காக ஒரு உடலையும் கொடுக்குறாங்க. யாதனா சரீரம். பூதனா சரீரம் போனால் புயட்ட ரூபந்தானே யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை நீக்க நரகுடு சுபர்க்கம் திட்டு தீவிரா அடுவாய் ஓடி சேர்ந்தொழும் தீவர் எல்லாம். அங்கே போய் இதற்கு அனுபவிச்சுட்டு திரும்பியும் வந்து இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஜோதியில் வந்து பிறக்கிறது. கழுதையாவோ குதிரையாவோ மனுஷனாவோ புலாய் பூவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாகி பாம்பாகி அப்படி. இப்போ அங்கே போனால் இது கூட சரி, அது யாருன்னா சரி. அதனால சொல்றாரு அப்படி இருந்தாலும் அது வந்து அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும். இது வந்து இன்பத்தை நீங்கள் நிறைய கொடுத்தாலும் கூட 4 கிலோ ஸ்வீட்டு 5 ரூபாய் சாப்பிடுங்கன்னா எங்கே சாப்பிடக்கூடியவருக்கு கூட 1 2 சாப்பிட்டாங்க. அந்த மேலே சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் கழிச்சல் கொடுக்கும், ஆபத்தாக போயிடும். இந்த சரிதான் அந்த இன்பங்களை உருவ அனுபவிக்க நாங்கள். அதனால அந்த தேவரோகத்தில் போய் இவர் செய்த நல்வினைகளுக்கு இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த ஒரு உடம்பையும் கொடுக்குறான். அதே மாதிரிதான் நரகலோகத்தில் போய் இவர் செய்த தண்டனைகளை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த உடம்புகளையும். அது இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை கட்டளை எழுதுறது. அதன்படி நரகோக சுவர்க்கம் அது கட்டமாங்கரிகள் தரும். ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் நமக்கு தரும். பரகதி காணக்கூடா நிலவான கனியை நாம பார்க்கறதுக்கு கூட விடாது. எட்டி பார்த்து போறேன்னா கூட விடாது.
ஏன்னா இங்க கிடைக்கிற இன்பமே அதிகமா இருக்கிற பொழுது அதை விட்டு அகண்ட போகிறது கிடையாது. துன்பம் அனுபவிக்கிற பொழுது, துன்பம் அனுபவிக்கிற பொழுது அந்த ஞாபகமே வராது. வேண்டிய வேண்டி நீதி வெறுப்பின்றி விளைந்ததற்கு வேண்டரும் போக இன்பம் ஈரிலது ஆண்டு கண்டாம் ஆண்டது துறம். இது சொற்களவும். நீ நினைச்சது நினைச்சபடி உனக்கு கிடைக்கணும். வெறுப்பில்லாமல் அனுபவிக்கணும். எவ்வளவு அனுபவிச்சாலும் உனக்கு சரி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு போகம் எந்த இடத்துல கிடைக்கிறதோ அதுதான் சொர்க்கம். அது மாதிரி இருந்துதான் லங்கை. அனுமன் விஸ்வரூபம் எடுக்கிறான் மகேந்திர மலையில் இருந்து கொண்டு. அப்படி பார்க்கிறான், இலங்கைக்கு அருகாமையே தெரிகிறது. அப்போது இலங்கையை பற்றி சொல்லுறான். இப்படி ஒரு நகரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் இவன். இவ்வளவு பெரிய செல்வாக்கா இருக்கிறான். நீங்குமுண்டோ இந்த நெடுநகரத்து, இந்த பெரிய நகரத்தினுடைய செல்வ சிறப்பானது கொஞ்ச நாள்ல போகலையா அப்படின்னு இறங்குவாங்க. அப்ப சொல்றாரு விஷயத்தை. அதனால ஏதோ சொற்குலோகம் தனியா இருக்கிறனால இதுவே சொற்குலோகமாகும்படி அமைத்திருக்கிறார். எல்லா கட்டமான் கதிகள் தரும் பரகதி காணக்கூடா மட்டுலா மாலையாய் ஏன் சிந்திருந்த மாலையை அணிந்தவளே. சக்தியை பார்த்து சொல்ற வார்த்தை. வியாபகமாய் அறிவாகி எங்கும் நிறைந்ததாக ஞான வடிவமாக இருந்து கொண்டு கிட்டல்லாக எல்லாரும் நெருங்கவும் முடியாததாகிய முக்தி. அந்த முக்தி பேரு மற்ற இவற்றால் கிடையாது. இந்த அட்டமா சித்திகளாலேயோ அனைத்துள்ள பேர்களாலேயோ அந்த முக்தி கிடைக்காது. அது வேற வழியில போனால்தான் அதில் கிடைக்கும். இந்த சித்திகளை எல்லாம் பெற்று அதில் மயங்கி விட்டவனுக்கு அது கிடைக்காது. வியாபகமாய் அறிவாகி உள்ள முக்தி. முக்தி பேரு என்பது ஆன்மாவுக்கு எப்படி இருக்கு? வியாபகமாக இறைவனோடு இரண்டர ஒன்றி விடுகின்ற ஆன்மாவானது என்ன செய்கிறது? இறைவனைப் போல சர்வ வியாபகமாக. ஆனால் படைத்தல் முதலாகிய தொழிலை செய்யாதே தவிர இறைவனைப் போல சர்வ வியாபகம் அது. அதுதான் இங்க சொல்றார். வியாபகமாய் அறிவாகி. வியாபகம் என்பது எங்கும் நிறைந்ததாக, எல்லா இடங்களிலும் ஒளிவர நிறைந்து நேவிய பெருமை என்று திருவாசகத்தில் ஒளிவர நிறைந்து நேவிய எங்கும் எதிரும் நிறைந்து இருக்கின்ற கிட்டலாக முக்தி மற்ற இவற்றால் கிடையாது. அது இப்ப மேல இருக்கிற பாட்டில் என்ன சொன்னாரோ அதை திரும்பியும் சொன்னார். இதை வலியுறுத்துவதற்காக ஞானிகள் சித்திகளை பெற்றவுடனே ஏமாந்து விடக்கூடாது என்று வற்புறுத்தி காட்டுகின்ற முறையிலையும் ஒரு அமைகிறது. ஆனால் ஞானிகளுக்கு இயல்பாக நடக்கிற காரியம் தானே தவிர அது ஞானிகள் அதை யோசித்து அந்த சித்திகளை வேண்டாம் என்று விளக்கிறது என்பது கிடையாது. நான் முதலே சங்கற்ப விகற்பம் இல்லைன்னு சார் இல்லையா? அப்போ சித்திகள் வந்த உடனே அது வேண்டாம் எனக்கு என்ன சொல்றாங்க? சித்திகளை சட்டையே பண்ணல. அது அதனால் அது முக்தி கிடையாது என்பதை கூறுதல் பொருட்டு மேலே செய்யுளில் கூறப்பட்டதை அனுமதித்தார், திரும்பவும் சொன்னார். ஒருவேளை இந்த ஞான சாதகனுக்கு விஷய விருப்பம் உண்டாயிற்று என்று வைத்துக் கொள்ளும். அப்ப அவன் எப்படி நடந்து கொள்வான்? ஞானியாக இருக்கிறவன் உலகத்தில் நடுவில் தான் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறதுனாலே
உலகை சார்ந்து இருக்கிற சில விஷயங்களில் அவனுக்கு சில நேரங்களில் பிரவர்த்தி வரலாம். அப்படி வர நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அதை மற்றவர்களைப் போல மேலிட்டு கொள்ள மாட்டான். அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். விஷயம் முதலியவற்றிலே தனக்கு விருப்பம் உண்டானால் அந்த விருப்பத்தை தடுத்துக் கொள்ளுவான். மாணிக்கவாசகர் குருமுகமாக உபதேசம் பெற்ற பிற்பாடு அவர் திரும்பவும் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு குதிரைகள் கைமாறி சென்ற பிறகு வரையிலேயும் அவர் மதுரையில் தான் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அரசன் பல தண்டனைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவர் வையில வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த தண்ணீரை அடைப்பதற்கு கூலியாளாக இருந்து வந்திருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் மாணிக்கவாசகரை வெளியே விட்டு உள்ள ராஜா அவங்க நடக்கிறவங்க சொல்றார். கடைசி நேரத்தில் தான் அவருக்கு தெரிகிறது. கையில் பொன் பிரம்பை வாங்கி அவருடைய மூங்கில பாண்டியன் மூங்கில் பட்டது, செழியன் பன்னீர் உடம்பில் பட்டது. ஒரு கோடை மண்ணை கொட்டி விட்டு மறைந்து விட்டான். உடனே அந்த கரை மிக உயரமாக ஆகிவிட்டது. வெள்ளம் அடைவிட்டு அங்கிருந்து வேகமாக பார்த்தால் இந்த விவகாரத்தை சொல்றதுக்கு வந்துகிட்டா போகும், உங்க ஆள் சரியா வேலை செய்யலன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 அதிகாரிகள் இங்க ஓடினா அங்க வண்டி ஒரு விமானத்தில் ஏறி மேலே போய் கொண்டிருக்கிறார். அசரீரியாக சிவபெருமான் பாண்டியனை சொல்கிறார், மாணிக்கவாசகருடைய தன்மையை நீ சிறிதும் அறிந்தாவில்லை. ஏற்பட்ட மகாஞானியை ஒரு அமைச்சராக வைத்துக் கொண்டு வேலை வாங்கி கொண்டிருந்தார். அவருடைய தன்மையை உனக்கு தெரியப்படுவதற்காக இவ்வளவு நாடகங்களையும் நான் தான் நடத்தினேன். மற்றவன் தன்மை ஒன்றும் அறிந்திலை கூடும். இவ்வளவு காரியங்களையும் அவர் பொருட்டு நான் செய்தேன் என்று அப்ப சொல்வார். அப்பதான் மாணிக்கவாசகருடைய தெரிகிறது. என்றால் மாணிக்கவாசகருக்கு அரசந்தேவிலே கோபமோ மற்ற இதுவோ கிடையாது. எல்லாம் அவன் செயல் என்று அவனையே நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இந்த அடிபட்ட துயரத்துக்காக அழகாது, தன்னை நிறுத்திவிட்டு அவர் போய்விட்டார், மற்ற சுத்திகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டாரே என்கிற அந்த பிரிவாற்றாமை அவரை தகிக்கிறது. மற்ற விஷயங்கள் அவருக்கு இல்லை. என்ன சொல்றோம், ஞானிக்கு விஷய விருப்பம் வந்தாலும் இந்த விருப்பத்திலே போகாதபடி அவர் படித்துக் கொள்வோம். இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா ராஜாவோட ஏதாவது ஒரு சமரசம் பண்ணிக்கலாம். யாரொரு விடயம் தன்னால் அவத்தையை எய்தினாலும் விஷயத்தினாலே ஒரு அவஸ்தை உண்டாகிறது. அவஸ்தை என்று சொன்னால் அந்த விஷயத்திலே மனசு போறது போகக்கூடாது என்று திரும்புறது. அப்போ ஒரு அவஸ்தை மாறுபாடு. அப்படியே இருந்த அவஸ்தை இல்லை. கோமாவில் இருக்கிறது அவஸ்தையும் சொல்ல முடியாது. துக்கம் வரும், கொஞ்ச நேரம் நிற்கும், திருப்பி துக்கம் வரும். அப்படி இல்லை அவஸ்தை. சாக்கரத்திலிருந்து சொப்பனத்துக்கு போய், சொப்பனத்திலிருந்து சுருத்திக்கு போய், சுருத்திலிருந்து சொப்பனத்துக்கு வந்து, சொப்பனத்திலிருந்து சாக்கரத்துக்கு கொண்டு அவஸ்தை. சாக்கரம் ஜாகரமாகவே இருக்குதுன்னா அவஸ்தை இல்லை. அவஸ்தை என்றால் அதுக்கு சரியான வார்த்தை நிலை வேறுபாடு. மகிழ்ச்சியிலிருந்து துக்கத்துக்கும், துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கும் மாறி மாறி வருகிற பொழுது அவஸ்தை. நீயா ரொம்ப அவஸ்தையா இருக்கு. தூங்க விட மாட்டேன்றான், மூச்சிருக்கும் விட மாட்டேன்றான், பெரிய ரோதனையா இருக்கு. இதுதான் அவஸ்தையா இருக்கு. அது நிலை வேறுபாடு. இப்போ விஷயங்களோடு நம்ம சம்பந்தப்படுற பொழுது அது கிட்ட இருக்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது கைவிட்டுற பொழுது நமக்கு ஒரு துக்கம் உண்டாகும், போராட்டமாக இருக்கும். இந்த நிலை ஞானிக்கு வந்தா என்ன ஆகும்? யாதொரு விடயம் தன்னால் அவத்தையே ஈவினார்.
காதலால் யோகந்தன்னை கருதுவான். காதலால், இங்கே காதல் என்பது இறைவனிடத்தில் உள்ள பக்தி, அதை சொல்ற. காதலால் யோகந்தன்னை கருதுவான். யோகம் இறைவனோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கின்ற நிலையை கருதுகிறார். பிரம்மப்பொருளிலிருந்து விலகாமல் தன்னுடைய மனதை, ஆத்மாவை சேர்த்து வைத்திருக்கிறது தான் யோகம். யோகம்னா சேதம். யோகம் தன்னை கருதுவான்னா தன்னுடைய ஆன்மாவை பரமாத்மாவாகிய சிவத்தோடு இணைத்து கொண்டிருக்கின்ற அந்த யோகத்தை எப்பொழுதும் கருதுகின்றவன், தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி யோகம் தன்னை கருதுவான். யாதொருடையன் தன்னால் அவத்தையை எய்தினாலும் திரிதோர் தேசம் ஈதிரா பீடம் தன்னில் சிறப்புடைத்தெனினும் வேறொரு இடம், வேறொரு ஸ்தானம் இப்பொழுது இருக்கிறத விட சிறப்பாக இருக்கும்னா, இங்கிருந்து தபம் பண்றதை விட கேதார்நாத்தில் போய் தவம் பண்ணினா நல்லது அப்படின்னு நினைப்பானா? இல்லை, இந்த படத்தில் போய் இருக்கலாம். சக்தி படங்கள்ல 64 சக்தி படங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்லாம் நினைக்கிறானா? இதை விட அது சிறப்பு. இந்த எந்த நினைப்பும் அவனுக்கு வராது. என்ன காதலால் யோகம் தன்னை கருதுவான் அவன். அது யாதொரு விடயம் தன்னால் அவத்தை எய்தினாலும் அவன் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தினால அவனுக்கு அவஸ்தை உண்டாருன்னு வச்சுங்க. அது யோகம் பண்ண முடியாமலோ அல்லது வேறு விதத்தாலேயோ ஒரு சங்கடம் உண்டானா, இதை விட வேறொரு தேசம், வேறொரு பீடம், அங்கே போனோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கலாம்னு அந்த மாதிரி ஏதாவது யோசனை பண்ணுவான்னா, தீதிலா பீடம் தன்னில் சிறப்புடைத்து எனினும் தான் இப்பொழுது இருக்கின்ற இடத்தை காட்டிலும் சிறப்புடையதாக அது இருந்தாலும் சித்தத்து ஆதரவு அடையும் ஆசை, சித்தத்து ஆதரவு அதற்கிலே அன்பு அடைகின்ற அந்த ஆசையை அடையாமல் ஆக்கி உனக்கு உண்டாகாதபடி செய்வது. அந்த மாதிரி ஈஸ்வர நிச்சயத்தோடு அல்லாமல் பிரம்மப்பொருளோடு தன்னை சேர்த்து கொண்டிருக்கிறவன் தானே தவிர அதை விட்டு நகராமல் வேறு விஷயங்களிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டான், அடையாமல் ஆக்கிக் கொள்வான். அது விருப்பத்துடன் சிவயோகத்தை அனுஷ்டிப்பவன் அவன். காதலால் யோகம் தன்னை கருதுவான். விருப்பத்தோடு, கட்டாயத்துக்காக வரவு இல்லை. கொண்டாட்டி போச்சுட்டாங்க, சாயங்காலம் போனோம்னா எப்படி யோகத்தில் இருக்க முடியும்? எப்படி போவாரு? ஒரு மாதம் கழிச்சு வந்துடுவார். யோகம் இல்லை. உண்மைத்துறவாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் திரும்ப வரவே மாட்டான். காதலால் யோகம் தன்னை கருதுவன். விருப்பத்துடன் சிவயோகத்தை அனுஷ்டிப்பவன் அவன் மற்றொரு இடத்தையோ மற்றொரு ஆசனத்தையோ தான் இருக்கும் இடத்தை காட்டிலும், தான் இப்பொழுது உண்டாயிருக்கின்ற ஆசனத்தை காட்டிலும் சிறப்பை உடையதாக இருந்தாலும் கூட அந்த ஆசை அவனுக்கு உண்டாகாதவரை அவன் செய்து கொள்வான். தேசம் பீடம் முதலிய அனைத்தும் அறியப்படும் விடயம் அதுவும் விஷயம்தானே. தனியா எங்க சொல்றீங்கன்னார். அந்த விஷயம் வேற. சப்தம் பரிசுரூபம் ரசங்கந்தம் என்று சொல்லக்கூடிய சுமையொளி உருவ சீனாக்கம் என்கின்ற அந்த விஷயம் வேற. அதுக்குத்தான் விஷயம் என்ற பெயர் நேரடியா போடும். அந்த விளையாடுகளினால் தான் அவஸ்தை உண்டாகும். அவத்தைக்கு ஏதுவான சத்தம் பரிசும் என்பனவற்றை விடையும் என வேறு பிரித்து கூறினார். இடம், பீடம் இதெல்லாம் அவஸ்தைக்கு ஏதுவல்ல. ஆனால் 50களால் அனுபவிக்கக்கூடிய புலன் இன்பம் இருக்கிறது, அதுவும் அவஸ்தையை உண்டு பண்ணும். அது வரும்போது ஒரு அலை வீசுற மாதிரி ஆகும், போற போது அதையே நினைக்கும்படியாக.
அதனால அவஸ்தைக்கு ஏது அப்படின்னு அவஸ்தை இவ்விடத்து சலனமடையும் நிலையை குறிப்பது. தன்மையாக இருக்காமல் வேறுங்கீடுமாக மாறுகின்ற நிலை, நிலை வேறுபாடுன்னு தான் சொல்லுவோம். சலனமாவது, சலனம்னா என்ன? சஞ்சலப்படும். வேண்டாம் என்று விடப்பட்ட விடயத்தை ஆசையினால் மீண்டும் பொறுத்து எண்ணி, எதை வேண்டாம் என்று விட்டாலும் அந்த விடயத்தை திரும்ப அடைவதற்காக இப்போது இருக்கிற யோகத்தையோ தியானத்தையோ விட்டுக் கொடுக்கும். அதுதான் சலம். சரி, அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் ஆரம்பிச்சுக்கலாம் பழையபடி. சில நடுவில் யோகம் தியானங்களை விட்டு கொள்வாங்க. அதுக்காக கருதுவான் பெயர். கருதுவான் அது என்ன பெயர்னா வினையாளனையும் பெயர். அந்த வினையினாலே கருதுகின்ற தன்மை உடையவனாகிய ஞானி. இப்போ ஞானின்னு சொல்லிட்டா அது பெயர் நேரம் போயிடும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தொழிலை வச்சு அவனுக்கு பெயர் சொல்லியிருக்காரு. கூப்பிட முடியாது. எப்பொழுது வினையாளனையும் பெயர் உங்களுக்கு தேவைப்படுகிறது? வினையால ஒரு பெயரை வைக்கிறோம். அதை தூங்குறானே அவனை அழைச்சிட்டு வா. அப்ப என்ன அர்த்தம்? தூங்குகின்றவன் என்பது வினையால் அவனுக்கு வந்த பெயர். வேற பேர் சொல்ல முடியாது. அவனுடைய பெயர் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பெயரை சொல்லலாம். அது பெயர் சொல்லு வேறு. இது வினையின் மூலமாக அந்த பெயரை உண்டாக்கி கொள்ளுவோம். பார்க்கறதுக்கு அது இருக்கும். தூங்குகிறவனை என்று சொன்னால் அது வேற்றுமை ஏற்கிறது. பெயர் சொல்றாரு வேற்றுமை இருக்கணும். அவன் தூங்குகின்றவன் எழுதுகிற பொழுது அது வினைமுற்று. அவன் தூங்குகின்றவன், தூங்குகின்றவனை கூப்பிட்டேன். அப்ப அது பெயர் சொல். கருதுவான் நினைக்கின்றவன் என்றே அவருக்கு பெயராக்கினார். எப்பொழுதும் யோகம் தன்னை கருதுகின்றவன், காதலால் யோகம் தன்னை கருதுகிறவன், அப்படி இருக்கிற ஆளு அப்படின்றார். அது பெயர். பெயர் என்று வெறுமன் எழுதினாலும் வினையாளனையும் பெயர் என்று முகத்தில் வினையின் வழியிலே வந்த பெயர் என்று அங்கு எழுதினார். ஆதரவு அடையும் ஆசை. விஷயத்தில் ஈடுபாடு உண்டானால் அதில் ஆதரவு அடையும் ஆசை, அது பெற வேண்டும் என்று நிகழும் ஆசை. ஆதரவுன்னா அதுக்கு உபகாரப்படும்படி தன்னை செய்து கொள்வது. அவர் விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ஆதரவா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உபகாரப்படும்படி தன்னை செய்து கொள்வது விருப்பம். அதாவது இது எனக்கு வேண்டும் என்று எழுதுதல். அதான் அவா விருப்பம் என்பன ஒரு சொற்கள். ஆசை விரும்பப்பட்ட பொருளை பெறுவதற்கான வழியை நாடுதல். வேட்கை என்று ஒரு வார்த்தை உண்டு. வேட்கை என்பது திரும்ப திரும்ப அந்த பொருளை பற்றி நினைத்தல். அதான் வேட்கை. அவா என்பது தான் விரும்பிய பொருளை பெறுவதற்கு எண்ணுவது. மனசுல ஆசையை வளர்க்கிறான் பாருங்க, அதான் வேட்கை. பல முறை அந்த மனசுல அந்த ஆசை வளர்ந்தால்னா அப்புறம் அது எப்படி பெறுவது என்பதை பற்றி யோசனை பண்ணும். அப்போ மற்ற துன்பங்கள் தவறுகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு மனசை தயாராகும் பெறுவதற்காக. வேட்கை அவா என்று சொன்னார். வேணவா வேட்கை என்பதற்கு பொருளெழுதும்போது கடும்பற்று உள்ளம் அப்படின்னு பொருளுவாள் பிரயாசத்துக்கு எழுது. விரும்பப்பட்ட பொருளை பெறுவதற்கான வழியை நாடுதல் ஆசை.
இக்கருத்தினை எனக்கு இது வேண்டும் என்னும் அவாவும் அது பற்றி அப்பொருட்கள் செல்லும் ஆசை பரிமிழகர் கூறுமுற்றமும் வருக. முதல்ல இந்த அவா வந்துடும், அதாவது வேட்கை வரும். எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நினைப்போம், அதை திரும்ப திரும்ப நினைக்கிறோம், கடும் பற்றுள்ளம் உண்டாகும். அப்போ ஆசை அடுத்து அது எப்படியாவது அடையணும். ஞான சாதகன் எப்படி இருக்கணும், இதுவரையும் எதெல்லாம் அவனை விட்டு கடந்து போகணுன்றதான் இருப்பார். எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்லப்படும். அவனிடத்துல என்ன இருக்கணும்? அழியமர் குடலாய் வீட்டை அடையவே கருதும் நல்லோர் வீடு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், சாதனமாகிய மோட்ச வீட்டை பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது பாருங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் அழியமர் குடலாய் பண்டுகள் புரிந்திருக்கின்ற குந்தலை உடையவளே வீட்டை அடையவே கருதும் நல்லோர் எப்படி இருக்கணும்? நெளிவன நெளிவன நெளிவுல மரவட்டை புழு இதெல்லாம் நெளிவன பரப்ப ஊர்வ நிற்பன முதலாகி களி உடை உயிருக்கு துன்பம் காண்கிலா வாழ்க்கையார். இந்த உயிருக்கும் பாரதியார் சொல்றார், தன்னுயிர் போலே தரக்கழிவண்ணும் பிற உயிர் தன்னையும் கணித்தல். தன்னுயிர் அனைத்தும் கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்று உணர்வு இருக்கணும். வள்ளலாருடைய பாடலையே நாம் பார்க்கிறோம் இல்லையா? எவ்வுயிர்வோர் எவ்வுயிரும் தன்னுயிர்வோர் எண்ணி இருந்தவர்களும் தெய்வ அருட்பொருள் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தன்னுயிர்வோர் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் பொறுக்கின்றார் யாவர் அவர் உலந்தான் துக்க சிற்றுருவார் எம்பெருமான் நடம்புரியும் இடமனால் தேர்ந்திய. எல்லா உயிரும் இன்புற்று இருப்பொழுதே அல்லாமல் வேறொன்று அறிவியல் பராபரமே காரினார். எல்லாரும் சொல்லும் பொழுது பிற உயிர்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நினைப்பும் எந்த காரணத்தினாலேயும் தன்னால் துன்பம் நிகழக்கொண்டு விடக்கூடாது என்பதிலே தன்னை ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ளுகிற தன்மையும் ஞானிக்கு ரொம்ப அவசியம். ஞானி பிரியாணி கேட்கக்கூடாது. ஞானியே அந்த அதுன்னு கொல்லாபரணம் கோலையும் எல்லாம் உங்க எல்லாருக்கும் சொல்லுவதில் நிச்சயம் பராபரம். திருக்குறள் கூட தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரசு தான் தலைமையான சொல்றது, ஒன்றாக நல்லது சொல்லாமல். ரெண்டு விஷயம் அவருக்கு முக்கியப்படுறது, ஒன்று கொல்லாமல் இன்னொன்று வாய். ஆனால் வாய்மை ரெண்டாவது நிலைதான், கொல்லாமை தான் முதல். கொல்லாமைக்கு சார்வாயிருந்தால் வாய்மையை எடுத்துக்கொள்ளலாம். கொல்லாமைக்கு சார்பு இல்லாமல் போய்விட்டால் அதை வாய்மை என்று நான் சொல்ல மாட்டேன். வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்ல. பிற உயிருக்கு தீமை இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதுதான் வாய்மை என்று சொன்னால், பிற உயிருக்கு தீமையை பேசினால், நிகழ்ந்ததை பேசினாலும் அது வாய்மையாகாது. அப்போ அதன் புஞ்சார பொய்யாமை.
பொல்லாமையோடு சார்ந்திருந்தால் பொய்யாமை. அப்ப அவர் விரும்புகின்ற ஒரு விஷயம் சில இடங்கள்ல இது அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். கழிவுடை உயிர்க்கு இன்பம் காண்கிலா வாழ்க்கையானால் அழுகினால் அன்பினாலே அருளை என்றும் ஆக்குவது அழகிதான். இந்த ஆலோசனை அழுகினால் அன்பினாலே அருளை என்றும் ஆக்குவது, எக்காலத்தும் உயிர்களிடத்திலே அருளை வளர்த்துக் கொள்ளுவது அழகியது, சிறப்பு. ஞானி உயிர்களை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும். உயிர்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த விதத்திலேயும் ஞானினாலே உடையோடு வளர்க்கிறார். இந்த உரை எழுதுகிறது, அழியவர் குரலாய் வண்டுகள் அமர்ந்திருக்கின்ற கூந்தலை உடையவளே. மலர் அணிந்திருக்கிறாள், அதனாலே வண்டுகள் அதை அமர்கின்றன தேன் உண்டுகின்ற வகையில. இவர் எழுதார், இயற்கை மனமுடைமையால் வண்டுகள் விரும்பி வைக்கும் கூந்தலை உடையவளே. துடார் போன தலையை ஞாபகத்தை வச்சுக்கிறது. அதுக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது சமூகம் இருக்கா? அழி அமர் உடலாய். அழினா வண்டுகள் அமர் விரும்புகின்ற கூந்தலை. வண்டுகள் ஏன் விரும்புது? மலர் சூடி இருக்கிறாள், மலர்களில் தேன் இருக்கிறது, அதுக்காக வண்டுகள் அந்த மலர் உட்கார். இவர் இயற்கை மனத்தை விரும்பி வண்டுகள் வந்திருக்கார். பெரிய பிரச்சனையா உண்டார். நக்கீரன் சரியா இல்லையான்னு சொல்லிட்டேன். ஆராய்ச்சி பண்றதே இல்லை. இதுல ஒரு பெரிய தப்பு நடந்தது. அவர் நக்கீரன் பேருமே ஏன்னா ஒரு கேள்வியா கேட்டுட்டே வந்தார். அவசரமா கேள்வி கேட்டதுனால என்னாச்சு? இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே போயிட்டார். டக்குன்னு கேள்வியை மாத்துற போது ஆளை மாத்திருக்காருன்றதை இவர் சரியா கவனிச்சு அவரு கேட்டார், எம் அரசிக்கினுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டாக கேட்டார். அது இல்லை. அது தைலம் உள்ளாயிரத்தை தடவுனாலேயும் மலர்களை சூடு கொள்வதாலேயும் கூந்தலை பேணுகின்ற காரணத்தினாலேயும் உண்டாகின்ற செயற்கை மனம்தானே தவிர இயற்கை மனம் கிடையாது. தேவர்களுடைய கூந்தலுக்கெல்லாம் அதுவும் அப்படின்னு கேட்டார். அது இல்லை. நீங்கள் தினந்தோறும் வழிபடுகின்ற ஞானப்பூங்கோதையினுடைய கூந்தலுக்கு இல்லை. அவர்களுக்கு இந்த மாதிரி சரீரம் கிடையாது, அந்த ஞாபகம் அவருக்கு இல்லை. சாஸ்திர அறிவு இருந்தாலும் கூட சந்தர்ப்பத்தில் அவர் நீள வரிசலாக சொல்லிட்டே போறாரு. சொன்னா அவர்களெல்லாம் தேவமனிதர்கள் கூட சரீர உபாதைகள் உள்ளவர். ஆனால் சரீர உபாதை என்பது சிவத்துக்கும் சக்திக்கும் அப்படி இல்லாத போது அவர்களுக்கு அவருடைய கூந்தல் என்பதற்கு ஒரு வாசனையோ அல்லது இல்லை என்றோ உண்டு என்றோ அதை பகுத்தறிய இடமே இல்லை. உடனே சொல்லி இருக்கணும். அவர் அது விட்டுட்டார். அதுதான் படித்த படிப்பு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கானே அப்படின்றதுக்காக கொஞ்சம் யோசிக்கட்டும். சூர்வான் சொல்ல போல சொல்லக்கூடாது. இன்னும் சாஸ்திரம் படித்தவர் அந்த சாஸ்திரத்தினாலே தெரிகிறது. இறைவனும் இறைவியோ எடுத்திருக்கிற திருமேனிகள் எல்லாம் அவளது திருமேனி, அருள் திருமேனி. அவைகள் நம்ம போல பௌதிக திருமேனி இல்லை. பௌதிக திருமேனிக்கு சொல்லுகிற சட்டங்கள் அந்த திருமேனிக்கு உண்டார். ஒரே வார்த்தையில அடிச்சிருக்கு. அந்த கல்வி ஞானத்தை இவர் கற்றலால் உண்டாகின்ற செழிப்பின் காரணமாக ஞானத்தை கவனிக்காம கொடுத்தார். அதனால திரும்பவும் அதை வெளியே பண்ணணும். அப்புறம் தான் அவர் உங்கள் மலை எழுவதெல்லாம் பாடி, கைலை பாதி காலத்து பாதி என்றாலும் பாடி அவர் தெளிவுள்ளார். வேணுட்டே செய்தார் சொல்லுவாங்க. திருவுருவாத்து படை பாடுவதற்காக சிவருமான் இதை செய்தார். திருமுருகாற்று படை பாடுவது வேற, இது வேற. அப்படியா? இது தனி. இதெல்லாம் முதல்ல நடந்து போச்சுல்ல.
அதுக்கப்புறம் தானே அவர் கையிலைக்கு போங்கன்னு சொன்னார். அதனால பொருட்டு வருகிற பொழுது தான் நம்ம போய் அந்த திருப்பரங்குன்றத்து சொரையில போய் பூஜை பண்ணும்போது மாட்டிக்கிட்டார். பூதம் வந்த பிறகு அது வந்து விடுதலை பெறுவதாக திருவார்த்தைப்படை அது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்ததுனால திருவார்த்தைப்படை கிடைச்சது. ஞானசாதகன் உயிரிழத்து எக்காலத்தும் அன்பினாலே விரும்பு உடையவனாக இருக்க வேண்டும். முதலாக என்றதுனாலே மிருகம், நீர்வாழ்வன, மனிதர் என்பனமும் கொல்லப்படும். இது முக்கியமாகவே இல்லை, அது கொல்லப்படும் தான். ஒவ்வொரு உயிரும் தான் தங்குவதற்கு இடராயிருக்கும் உடலை விட்டு நீங்குவதற்கு விருப்பமில்லாமல் எந்த உயிருக்கும் இந்த உடலை விட்டு போறதுக்கு விருப்பம் இருக்காது. அந்த உடல் நீங்கும் காலத்து வருந்துதலான அந்த உடலுக்கு எவ்வித இடையூறும் பொருந்த விரும்பாமையாகும். தத்தம் பிறவியில் மகிழ்ச்சியினை உடையவர், அதான் கழிவுடை. மகிழ்ச்சி உடைய உயிர்கள் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்காரு. ரொம்பெல்லாம் அழுகி போகின்ற தொழுநோயுடையவனாக இருந்தாலும் கூட சாவர்கள்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன். அந்த உடம்புல அவன் வைத்திருக்கிற விருப்பம் போது அந்த உடம்புக்கு வேறொரு துன்பம் நிகழ்வதை புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் உடம்பின் மேல அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறது அந்த ஆண். அதனால கழிவுடை உயிர்கள் அப்படின்னு சொன்னார். இல்வாழ்க்கை என்பது எவ்வுயிரிடத்தும் அன்புடைமையை முதன்மையாக கொண்டு நிகழும். இதுதான் திருக்குறள்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை தொடர்வதம், முதல்வரை பெறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை உரன் என்று இப்படி வரிசையெல்லாம் ஆரம்பிச்சு. அன்புடைமையை உண்டாக்கணுன்றதுக்கு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணினால் அன்பு உண்டாகும். குழந்தை பிறந்தவங்க அந்த அன்பு இன்னும் கொஞ்சம் அதன் மூலமாக என்னாகும், அந்த குழந்தை யாரார் வீட்டு குழந்தைகளோட பழகிறதோ அந்த குழந்தைகளிடத்துலையும் நம்ம பிரியம் காட்ட வேண்டியதாக இருக்குன்னா நம்ம குழந்தை அதனுடைய ஆர்வத்தின் காரணம். இந்த அன்புடைமையானது தொடர்புடையாரிடத்து செல்லுகின்ற இந்த அன்புடைமை தொடர்பு இல்லாதவர்களிடத்திலையும் அப்படி வரும். அதுதான் இல்வாழ்க்கை நமக்கு ஆரம்பிச்சு வைக்கிறது. இல்வாழ்க்கை என்பது எவ்வுயிரிடத்தும் அன்புடைமையை உண்மையாக கொண்டு நிகழ்வு பற்றியே திருக்குறளில் இல்லறையருள் அன்புடைமை முதலாவதாக கூறப்பட்டது. முதல்ல 3 அதிகாரம் இருக்கேன், நீங்க அன்புடைமை முதலாவதாகன்றாரு. அப்படி இல்லை, அந்த அர்த்தத்துக்காக சொல்லல. குணம் என்று பார்க்கிற பொழுது அன்புடைமை தான் வரும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைதலும், புதுமறை புரிதல், இந்த 3 வரையிலையும் இருக்கிறது குடும்பம். குடும்பம் உண்டாச்சுன்றதை காமிக்கிறார். அப்புறம் இந்த குடும்பத்தில் வர வேண்டிய குணம் என்ன? அன்பு. அன்புல தான் ஆரம்பிக்கிறது. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை என்றெல்லாம் நாம் சில பண்புகளை சொல்லுகிற காலத்தில் முதல்ல சொல்ற பண்பு அன்பு. அதுதான் தாவரங்களை உணவாக கொள்ளினும் பிரம்மயாகம், தேவயாகம், மானுடயாகம், பிதிர்யாகம், பூதயாகம் என்கின்ற 5 வகை வேள்விகள். அது இல்வாழ்வார்க்கு விதிக்கப்பட்டது பற்றி தாவர உயிருக்கும் துன்பம் செய்யாமையே இல்வாழ்வார்க்கு கருத்து. 5 வகையான வேள்விகள் என்ன செய்கிறது? 5ஐயும் பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு இடுகின்ற கட்டளை. அதனாலே தாவர உயிர்களை சாப்பிடுகின்ற காரியம் ஒருவனுக்கு இருந்தாலும் கூடுமானவரை அவைகளுக்கும் தீங்கு நேராதபடிதான். தீவினையற்றம் என்னும் அதிகாரம் இல்லறையருள் திருக்குறளில் வைக்கப்பட்டவையால் இக்கருத்து வலியுறுத்தப்படும். ஆயினும் இல்வாழ்வார்க்கு தாவர உணவு இன்றியமையாது என்னும் கருத்து பற்றி
உண்ணா செய்யாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல் என்னும் அதிகாரங்கள் துறவர இயல்பு வைக்கப்பட்டன. இதெல்லாம் பற்றி முருகதாஸ் சுவாமிகள் அற்புதமாக எழுதியிருக்காங்க. ஜீவியாதன வாசித்தல் இல்லையா? அழி அன்பு அருள் அன்புகாரனாகலின் அழுகினால் ஒழியாக்குவார். தாவரத்துக்கு துன்பம் செய்யாமனாக்கா, தாவரத்துக்கு துன்பம் செய்யாமனாக்கா, தாவரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை எடுக்கிறோம், ஒரு இலை எடுக்கிறோம், அது துன்பம் தானே. அதனால்தான் துறவிகளுக்கு சொல்லும் பொழுது சாக மூல பலாதிகள்னு சொல்லுவாங்க. இலை மேலேருந்து கீழே விழுந்துட்ட இலையை தான் சாப்பிடணும். அதே போல் காஞ்சி போயிட்டு செடியெல்லாம் போயிடுச்சுன்னா அது கிழங்கு பழம் தானே கருந்தி அப்படிதான் சாப்பிடணும். பௌத்த மதத்தில் அப்படி சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, செத்து போனதை சாப்பிடலாம், ஆனால் செத்து போனதை சாப்பிடலாம். செத்து போனது சாப்பிட்டவர் உயிரெல்லாம் இல்லையா? படை கொண்டார் வெஞ்சம் போல் ஒன்றுக்காது ஒன்றன் உடல் சோறு கொண்டாடணும். ஒரு தடவை ருசி பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிறத அடித்து சாவடித்து சாப்பிடணும். அதான் நடக்கும். அதனால எந்த இடத்துலையும் புலால் சாப்பிட்ற வழக்கத்தை விட்டாலும்னா அந்த உயிரை கொல்லாமல் என்பது பாதுகாக்கப்படும். அதனால்தான் துறவிகளுக்கு தானாக விழுந்த இலை, தானாக விழுந்த பழம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் எடுத்து சாப்பிடணுமே தவிர மாற்றுதபடி. வைத்தியத்தில் கூட உங்களுக்கு வடக்கே போகின்ற வேரை கொண்டு வந்து கஷாயம் போட்டு சாப்பிடுன்னு எழுதியிருக்கோம் பழைய சித்த வைத்தியங்களில், ஆயுர்வேதத்தில். இல்லையா? வடக்கே போகிற வேறன்னு செடியை அடியோடு சாப்பிடிச்சிடக்கூடாதுன்னு. வடக்க போகிறவன்னா வடக்க போகிறவன்னு தான், தெற்க போகிற ஒரு ஒன்று, செங்க போனாலும் ஒன்று தான். ஆனால் அடியோடு செடியை பூங்கக்கூடாதுங்கிறதுக்காக அது ஓரத்தில் மாத்திரம் கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கிறான் ஒரு பக்கத்தில். அதுக்காக அவங்க எழுதினாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், வடக்க போகிற வேற எடுத்து பண்ணினா தான் அந்த மருந்து வலுவாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்போ மீதியை விட்டுடுவோம். அப்போ செடி பழச்சிக்கிட்டு இருக்கும். மருந்து ஒரு மரத்தின் வாழ்வுட பயங்கி என்று புராணத்தில் சொல்லுவார். மருந்துக்காக கொள்ள மரம் போல வாழ்த்தழுந்து இருக்கான், உடம்பு பூராவும் பூண்டப்பட்டிருக்கான் போர்க்களத்துக்கு போட்டு. இதுனா கொஞ்சம் கொஞ்சம் சில பட்டைகளை சீவி எடுத்துட்டு போவாங்க, சில கிளைகளை சில இலைகளை பறிக்கெடுத்து போவாங்க. இந்த மாதிரி சிலது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. செடிய அடியோட சமூலமாக அப்படின்னு சில மருந்துகளும் சொல்லும். பூரா செடியோடு பூரா வச்சு அது மாதிரி செய்யக்கூடாதுன்றது விதி இருக்கு. கீரைத்தட்டை எடுத்துறாங்க சார், கீரைத்தட்டை ஆமா, தன்மையை நீத்தினும் செய்யறதுல தார்மீக இன்னொரு நீக்கம். மிக அருமையான கருத்து சொன்னார். அதில் சித்த பற்றி